எம்ஐசி முக்கியமாக அது வந்து சும்மா டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்திய விட இன்னும் அதிகமாக செஞ்சாதான் இந்த ஆதரவு தக்க வைக்கப்படும். அரசாங்கத்துல இந்தியரை பிரதிநிதிக்கிறதுக்கு ஒரு பிரதிநிதி கூட இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு குறை இருந்துச்சு. நெகிழ்ச்சியான மாநில தேர்தல் முடிந்து ஒரு வாரம் ஆகுது. ஸோ பாரிசா நேஷனல் ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனா பாரிசா நேஷனல் சார்பில் ஒரு இந்திய வேட்பாளர் கூட வந்து வெற்றி பெறல. அதனால அரசாங்கத்திலையும் சரி ஆட்சிக்குள்ளுலயும் சரி வந்து இந்தியர்கள் இல்லாம போயிருவாங்களே அப்படின்னு. ஐ திங்க் இதான் முதல் முறையாக நிகழ்ச்சி சரித்திரத்துல வந்து இது நிகழுது அப்படின்ற ஒரு குறை இருந்துச்சு நண்பா. ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. நேத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களோட அவங்களோட பதவி பிரமாணத்துல மந்திரிபசர் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாரு. அதாவது ஆட்சிக்குழு உறுப்பினர் அந்தஸ்துல ஒரு எஸ்கோ ஸ்தானத்துல ஒரு இந்திய பிரதிநிதி வந்து நியமிக்கப்படுவாங்க. ஸோ இந்தியர் நலனுக்காக அப்படின்ற ஒரு அறிவிப்பு. ஸோ நிச்சயமாக ஒரு வெரி பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா மலேசியாலே ஆக அதிகமாக இந்திய வாக்காளர்கள் இருக்கிற ஒரு மாநிலம் வந்து நெகிர். ஸோ இதுல வந்து நிச்சயமாக நமக்கு உண்டான தேவைகள் நான் ஏற்கனவே நிறைய தட்டி சொல்லியிருப்பேன். அதாவது தேவை அடிப்படையிலான பிரதிநிதித்துவம். நம்மளோட தேவைகள் இருக்கும். நம்மளோட குடும்பத்துக்கு உண்டான தேவைகள் நம்மளுக்கு தான் முதல்ல தெரியும். ஸோ அதை புரிஞ்சு வழிநடத்தக்கூடிய பிரதிநிதிகள் நிச்சயமாக வந்து இருக்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ யாரு நியமிக்கப்படுவா அப்படின்ற இன்னும் அதுக்கு வந்து பதில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பாய்சன் நேஷனல் சார்பில் ஐ திங்க் அநேகமாக மாய்காவின் சார்பில் தான் வந்து ஒரு பிரதிநிதி வந்து நியமிக்கப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களோட பொறுப்பு சுமையும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பக்கத்தனாரப்பான் ஆட்சியில எதுவுமே சரியா செய்யல அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. உண்மைதானுங்கள நல்லா செஞ்சவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இன்னும் அதிகமான டிமாண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக செயல்பாடுல காட்டுனாதான் இந்த ஒரு ஆதரவு நிலைக்கும். ஆதரவு பத்தி பேசுறப்ப இதையும் நான் சொல்லி ஆகணுங்க. அதாவது ஜோஹர் மாநில தேர்தலில் ஒரு 62% இந்திய வாக்காளர்களோட ஸ்விங் வந்து பாய்சா நேஷனலுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து எல்லாருமே வெற்றி பெறல அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஸ்விங் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை நண்பா. ஸோ ஆக்சுவலி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் வந்து 50% மேலேயே வந்து ஆல்மோஸ்ட் நியரிங் 60% கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதோட அதிகாரப்பூர்வமான அந்த டாட்டாலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த வின்னிங் மெஜாரிட்டி எல்லாமே வந்து ஸ்லிம் ஆயிருச்சு. நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க குறிப்பாக ஸ்ரீ தஞ்சவங்கள. ஸோ அந்த ஒரு வேவ் கண்டிப்பாக இருக்கு. ஆனா இந்த ஆதரவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இந்த ஆதரவு வந்து எப்பயுமே வந்து சரி ஆதரிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு பாய்சன் நேஷனல் அது வந்து எம்ஐசி முக்கியமாக அது வந்து சும்மா டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்திய விட இன்னும் அதிகமாக செஞ்சாதான் இந்த ஆதரவு தக்க வைக்கப்படும். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். ஏன்னா அரசியல் கண்டிப்பாக நம்ம பழகணும். எது பிளஸ் மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு செய்யக்கூடிய நிறைய விவாதங்கள் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இந்த தகவலை வந்து நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அதுலயும் வந்து ஒரு விஷயம் இதை வந்து நம்ம சம்டைம்ஸ் நம்மளோட கருத்துக்கு அல்லது நம்மளோட நம்பிக்கைக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஏத்துக்க முடியாதாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு வாக்காளராக எங்கேயாவது ஒரு இடத்துல வாக்கு செலுத்திட்டு போதானுங்களேன். கண்டிப்பாக நம்மளுக்கு பிடித்த ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குண்டான காரணங்களும் இருக்கும். ஆனா அந்த காரணங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறப்ப நண்பா மறுபடியும் கண்ணியமாக பகிர்ந்துக்குவோம். யாரையும் வந்து குறைச்சோ அல்லது தகாத வார்த்தைகளோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த தகாத வார்த்தையில பேசுறதா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறோம். முழுவா இக்னோர் பண்ணிடுவோங்க. ஏன்னா கண்டிப்பாக சரியான ஒரு பிரதிநிதி நம்மளுக்காக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், பாக்குற மத்தவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். உண்மைதானே? அந்த ஒரு கருத்துக்களை ஃபெக்சுவலா வந்து கண்டிப்பாக நம்ம முன்னெடுத்து வைப்போம். அரசியல் பேசணும், அரசியல் பழகணும், கத்துக்கணும். வேற நாட்டு அரசியலை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற அளவு கூட நம்ம பிள்ளைங்க நம்ம நாட்டு அரசியலை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா ஒரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அதுக்கு தீர்வு வந்து ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப மேச்சூர்டா கண்டிப்பாக அதை வந்து நிச்சயமாக கொண்டு போகணும். ஸோ எஸ் ஐம் ஃப்ரம் நிகில் சிமிரான். அதனால வந்து கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நமது பிரதிநிதி கண்டிப்பாக ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் அந்தஸ்துல இருக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்த விவரங்களை கண்டிப்பாக நிறைய பேசுவோம். கல்வி சார்ந்த விஷயங்கள் நமது சமுதாயத்தின் உருமாற்றத்தை நோக்கி கொண்டு போக போகுது. அதே மாதிரி அரசியல் மாற்றங்கள் வந்து நிச்சயமாக அதற்குண்டான ஆதாரமாக சக்தியாக கண்டிப்பாக இது வந்து செக் அண்ட் பேலன்ஸ்ல நிச்சயமாக இருக்கணும். இது எல்லா பதிவுகளும் என்றது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா கருத்துக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குண்டான விளக்கங்கள் நிச்சயமாக கொடுக்குறேன். வெற்றி வணக்கம் டாக்டர் பனிதன். நெகிழ்ச்சியான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த தகவலையும் பகிர்ந்துக்குங்க.